ஜெய் சீதாராம். வடூர் வடபாதையில் நடுத்தருவில் கைலவிட்டு வகராஜ் இந்த காமாட்சி கோயிலில் இருக்கணும். இன்றைக்கி பண்டேரிபுரத்தில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாவில் பாண்டரங்கன் மடம். பண்டேரிபுரத்தோட ஸ்டோரி என்னென்னா, அப்பா அம்மா தான் தெய்வம்னு நினச்சவரோடைய ஸ்டோரி தான் அந்த பண்டேரிபுரத்து பகவானே நிற்கிறார். அப்பா அம்மாவை தெய்வம்னு நினச்ச ஒருத்தருக்காக பார்க்குறதுக்காக யுகமாக நான் காத்துட்ருப்பேன்னு கிருஷ்ணனே அந்த புண்டரீகாட்சனை பார்க்கறதுக்காக நிற்கிறார். இதுதான் அந்த சேத்திரத்தோட கதை. அந்த சேத்திரத்தில் ஒரு 200-300 பேர், இப்போ நம்ம எப்படி ஆழ்வார்கள் 12 பேர் இருக்கோம், அது மாதிரி 200-300 பேர் இருக்கிறாங்க அபங்கம் பாடினவங்க. அவங்களில் ஒருத்தவங்களோட கதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கதை எனக்கு ரொம்ப அதில் பிடிச்ச கதை. நிறைய கதை இருக்குது, அதில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருமா? இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு எதை வேணாலும் ஒரு மனுஷன் விட்டு கொடுப்பான். சில விஷயங்கள் அவங்க யாரையும் விட்டு கொடு, அந்த அளவுக்கு மனசு பக்குவப்பட்டு போயிருக்குன்னா எவ்வளோ பெரிய புனித ஆத்மா அதெல்லாம் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் பரம்பொருளையே இறக்கி விட்ட ஒரு ஆள் மாதிரி தெரியுமே அப்படின்னு தோணும். இன்றைக்கி அவரோட கதையை பார்ப்போம். அவர் புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அவங்க 2 பேரும் பகவானுடைய தீவிர பாண்டரங்க பக்தர்கள். யாராச்சும் ஒருத்தரை பகவானுக்கு அடியார்கள் அழைச்சி சோறாக்கி போட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வழங்குறது தான் அவங்களுடைய வழக்கம். இப்போ நம்ம நிறையா அது மாதிரி நாயன்மார்கள் கதையெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி அந்த சைடில் அவங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அவங்க வேலைக்கு போகிறது, புருஷன் போகிறது, அந்த காசை கொண்டாந்து வச்சுக்கிறது. ஒரு அடியார்கள் டெய்லி இது மாதிரி சாப்பாடு போகிறது அவங்களுக்கு வழக்கம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்களும் கஷ்டத்தெல்லாம் இருக்கிறாங்க. அங்கே எங்கே பிடிங்க, அதை வாங்கி இங்கே கடன் வாங்கி எப்படியோ போட்டு அடித்து விட்டுருவாங்க. நல்லது செய்ய போனாலே நிறையா பிரச்சனை தானே வரும். அவங்களும் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், யாருக்கும் நல்லது செய்ய போனாலும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். சோதனை கடவுள் கொடுத்து சோதிக்கிறார். அந்த நேரத்தில் என்ன ஆகிவித்து, இது மாதிரி ஒரு நாள் ஒரு அடியார் வந்துட்டார். நான் போய் குளிச்சுட்டு வரம்மா, சாப்பாடு எதுவும் கிடைக்குமானுங்க. நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, ஏன் நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு, புருஷன் முண்டாட்டி 2 பேரில் புருஷன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டார். இந்த அம்மா மட்டும் வீட்டில் தனியாக இருக்குது. சரி, நான் சாப்பாடுக்கு அப்புறமா வாரம்மா, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரணுன்னே இங்கே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஜாமான் ஒன்றும் இல்லை. கடைக்காரையில் போய் ஜாமான் வாங்கணும். கடைக்காரையில் போய் ஜாமான் கேட்குறதுக்காக அந்த அம்மா போகுது. கடைக்காரன்ட்ட ஜாமான் கேட்குது. அவர் சொல்கிறாரு, நிறைய பழைய பாக்கிய கடனெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா தான் நான் ஜாமான் தருவேங்கிறாரு. இந்த அம்மா ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அறிவானவங்க, ரொம்ப பண்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப பக்தி நிறைந்தவங்க, அவ்வளோ அழகு நிறைஞ்சவங்க. இந்த அம்மா மேலே அந்த கடைக்காரனுக்கு ஒரு ஈர்ப்பு அதிகம். யாராக இருந்தாலுமே அந்த இது மனிதனுக்குள்ள இயல்பு தானே, யாரும் இங்கே இது கிடையாதுல்ல. அந்த ஆசை அதை நேரடியாக சொல்லி சில விஷயங்கள் பண்ண முடியாதுல்ல. எப்போயுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதான். ஒருத்தங்களை தான் வழிக்கு கொண்டுட்டு வரதுக்காக அவங்களோட பலகீனத்தை பயன்படுத்தி தன்னைக்கிட்ட வர வைப்பாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அது ஆணோ ஒரு பெண்ணோ, இல்லை பெண்ணோ ஒரு ஆணையோ, தன்கிட்ட உள்ள அந்த அவங்கள்ட்ட உள்ள என்ன பலகீனம் இருக்கோ அதுதான் லாக் பண்ணி தான் தாங்கிட்ட வர வச்சு அவங்களோட ஆசை தீர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி அவர் ஆசை என்ன போட்டிருக்காரு, இந்த அம்மாட்ட காசு இல்லை அப்படிங்கிற பலகீனத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு, காசு இல்லாட்டி என்ன, வேறு எதாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இப்படியெல்லாம் வார்த்தையை கொஞ்சம் இதாக விட்டுறாரு. அதனால மறைமுகமாக சொன்னதை அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சிங்கன்னா நானும் பொருள் தரத்துக்கு நான் தயார் அப்படின்னு அவர் ஓப்பனாக அப்படி சொல்லிட்டார். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் லாக்காக வருது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அழுவ வரும். ஒரு அம்மா எவ்வளோ அந்த மன வேதனையோடு அந்த கடையிலேருந்து அந்த வீடு போகிற தூரம் இருக்குல்ல. நானே ஒரு இடத்துல நடக்கும்போது ஒரு விஷயம், நான் உயர்ந்த பண்போடு நான் நடந்து போயிட்டுருக்கேன். எனக்கு நிறைய சோதனை வரும்போது என்னுடைய மனசு எவ்வளோ கனமாக இருக்கும். என் லைஃப்லேயே நடந்திருக்கு. நான் ஒரு குறிக்கோளோடு போயிட்டுருப்பேன், எனக்கு நிறையா ப்ரெஷர் பண்ணி தொல்லை கொடுப்பாங்க. நான் யாருக்குமே அந்த மாதிரியெல்லாம் பண்ணலையே, நான் என்னுடைய ரூட்டை நோக்கி தானே போயிட்டுருக்கேன், இவங்கெல்லாம் ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு அப்படியே மனசு ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி நான் நினைப்பேன், என்ன மாதிரி அந்த அம்மா நினச்சிருக்கு. நான் ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோளோடு போயிட்டுருக்கேன், இவங்கெல்லாம் ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க. நான் யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போய் யாருக்கும் டார்ச்சர்லாம் பண்ணலையே, நீங்கள் பாட்டு உங்கள் வழியில் போங்க,
எனக்கு அதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. எனக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. எனக்கு பகவானுடைய பாதம் தான், ராமபெருமானுடைய பாதத்தை அடையிறது தான் என்னுடைய ரூட்டு. அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அது மட்டும்தான் எனக்கு வேலை. நீ இப்படி போகணுன்னு ஒவ்வொரு வழியும் காட்டிகிட்டே இருப்போம், அந்த வழியில் மட்டும்தான் நான் போவேன். இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. இவங்கெல்லாம் ஏன் வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு மனசுக்கு அதே மாதிரி அந்த அம்மா நான் அப்படி பண்ணிட்டு இப்படியெல்லாம்ங்கிறாங்களேன்ட்டு ரொம்ப வருத்தத்தோடையே போயிருந்துருக்கு வீட்டுக்கு. வேறு வழி தெரியலை. வீட்டில் போய் பார்த்தா இந்த மூலையில் போய் நின்று அழுது பார்க்குது, அந்த மூலையில் போய் நின்று அழுது பார்க்குது. கடைசியில் அப்படியே போய் யோசிச்சு பார்க்குது. அப்படியே போய் இப்படி இந்த உயிரை வச்சுக்கலாமான்னு அப்படிலாம் யோசிக்குது. சாமி வேற வந்துடுவாரே, வாக்கு கொடுத்துட்டோமே. ஒரு நிமிஷம் மனசை கல்லாக்கிக்கிட்டு, நல்லா கேட்டுங்க, ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு கதை. நான் என்ன செஞ்சாலும் என் வீட்டுக்காரர் அதுக்கு உறுதுணையாக நிற்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த அம்மா மனசில் வளர்த்துக்கிட்டு, என் வீட்டுக்காரர் நான் எது செஞ்சாலும் அவர் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுது அந்த அம்மா, இறுக்கி ஈரவுலையை பிடிச்சிக்கிட்டு நேராக கரகரண்ட போது, உங்கள் ஆசைக்கு நான் இணங்குறேன், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குறேன், எனக்கு இப்போக்கி ஜாமான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜாமானை வாங்கியாந்து வீட்டில் சமைச்சி தடபுடலாம் எல்லாம் பண்ணி அந்த அடியாருக்கு சாப்பாடை போட்டு அனுப்பிட்டு அப்படியே சோகமாக உட்காந்து அப்படியே தாரையாக கண்ணீர் வடியுது. கண்ணீர் வடியும் போது வீட்டுக்காரர் அப்போ தான் வேலைக்கு முடிச்சுட்டு வராரு. அம்மா இன்றைக்கி எதுவும் அடியார் வரும்போதே ஒய்ஃபு சந்தோஷமாக நல்லா இருக்கியா சாப்பிட்டியாவான்னு இல்லை, இன்றைக்கி யாராச்சும் அடியார் வந்தாங்களாமா அப்படின்ட்டு உள்ளே நுழையிறாரு. அந்த அம்மா அங்கேருந்து இப்படியாந்து இருக்க காலை கட்டிக்கிட்டு, இன்றைக்கி ஒரு அடியார் வந்தார், நான் சமைச்சு போட்டோன்னா அவருக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா இந்த சைடு ரொம்ப நாளாக வரலையே, இப்போ தானே அடியார் வந்திருக்காங்கன்ட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தவறு நடந்து போய்த்து, அதை நீங்கள் தான் எப்படியாச்சும் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு, என்கிட்ட வீட்டில் எதுவுமே ஜாமான் இல்லை, காசு வேணும் இல்லை. ஆஹா நானும் வேலைக்கு போன இடத்துல 2-3 நாளாக காசு கிடைக்கல, அதான் உன்ட்ட கொடுக்க போல். நான் என்ன நான் அதையே சுத்தமாக மறந்துட்டேனே, என்ன பண்ணுறது, நீ எப்படி பண்ண அப்படின்னு விவரத்தை சொல்லுது. இந்த மாதிரி கடைக்காரன்ட்ட போய் ஜாமான் வாங்க போனேன். ஜாமான் கேட்டதுக்கு அவர் வந்து இந்த மாதிரி, நீ என் வீட்டுக்கு வரதா இருந்தால், என் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்குறதா இருந்தால் நான் உனக்கு ஜாமான்லாம் தரேன்னு மறைமுகமாக அப்படி சொல்லி கேட்டார். நானும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அடியாருக்கு வாக்கு கொடுத்துட்டோம், வேறு வழி இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், சரி வாரேன்னு சொல்லிவிட்டு நான் போய் ஜாமானை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நீங்கன்னு காலில் விழுகுது. அது சொல்கிறாரு, அடா இதுக்கு என்ன, இது ஒரு பெரிய விஷயமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வா குளி அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு பூவெல்லாம் போய் வாங்கிட்டு வர்றாரு. பூவெல்லாம் தலையில் வச்சு விட்டு நல்லா சேலையெல்லாம் கட்டி விட்டு, வா நானே உன்னை அழைச்சிட்டு போகிறேன். இது சாதாரண உடம்புடி, நீ ஏன்டி கவலைப்படுற, நான் அந்த உடம்பையாக காதலிக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற அந்த பக்தியை தாண்டி நான் காதலிக்கிறேன், அந்த மனசு தாண்டி என் பொண்டாட்டி. இந்த உடம்பு இன்றைக்கி அழிஞ்சு நாளைக்கு போயிடும், ஆனால் அந்த ஆத்மா தான் பகவான்கிட்ட போய் சேரக்கூடியது. நம்ம 2 பேர் ஆத்மாவும் தூய்மையானது, பகவானுடைய பாதத்தில் போய் நம்ம 2 பேரும் ஐக்கியமாயிரும். நீ ஏன் கவலைப்படுற, இந்த உடம்பு இங்கே அழுகி போகிற உடம்புக்கு மேலே அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இது மேலே ஆசை, நமக்கு எப்படி பகவான் மேலே ஆசை இருக்கோ அவங்களுக்கு இந்த உடம்பு மேலே ஆசை இருக்குது. இதில் ஒன்றும் தவறு இல்லையே, அவங்க நினைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே, அவங்கள தவறானவங்களும் நம்ம நினைக்கவும் தேவையில்லையே. இப்போ நம்ம எப்படி பகவான் மேலே ஆசைப்படும் போதுக்கு தவறான்னு நினைக்க முடியுமா, அதேமாரி இந்த உடம்பு மேலே அவங்க ஆசைப்படுறாங்க, அதில் அவங்களுக்கு ஆசைப்படுறதுல எந்த தவறு இல்லையே, அதை அவங்க அனுப்பிச்சிட்டு போகணும். நம்ம பகவான் மேலே ஆசைப்படுறோம், பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவோம். அவங்க இந்த உடம்பு மேலே ஆசைப்படுறாங்க, இந்த உடம்புல ஐக்கியமாயிடுவாங்க. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த உடம்பு இது உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ஏன் கடத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற, இது உன் உடம்பு கிடையாது, இது பகவான் கொடுத்த உடம்பு. பகவான் எங்கே கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறா அவர் சேர்க்கட்டும், நீ வா மனசை தேர்த்திக்க, ஒன்றும் கவலைப்படாத, நானே ஒன்று அழைச்சிட்டு போ, நீ வா. அவன் கொடுத்த வாக்கு தான் நம்ம முக்கியம், அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போய் கடைக்காரன்ட்ட, ஐயா என் ஒய்ஃபு சாயங்காலம் வாரம்னு சொன்னாங்களாம், இந்த ஆளை கொண்டாந்து அழைச்சாந்து விட்டுட்டேன், நான் காலையில் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னோன்னா அந்த அந்த வியாபாரிக்கு அப்படியே வெட்டன்னு வேர்த்து விறுவிறுத்து வீத்து. இந்த அம்மாவை பார்த்தோன்னே அந்த அம்மா உடம்புலேருந்து அப்படியே நெருப்பு ஜுவாலை வந்து ஒரு சுட்ட மாதிரி, ஐயோ நம்ம தவறான ஒரு விஷயத்த பண்ணிட்டோமோ, அதுவும் வீட்டுக்காரன் கொண்டாந்து அழைச்சாந்து இருந்தாங்க, என் ஒய்ஃபை இன்றைக்கி விட்டுட்டு காலையில் நான் வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறானே. அப்போனா இவங்க அன்னதானம் அந்த அடியார்களுக்கு மேலே எவ்வளோ பக்தி வச்சுருப்பாங்கன்னு அவனுக்கு ஞானம் உதயமாயிட்டு. எவ்வளோ பெரிய கெட்ட செயல்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் கடவுள் சில இடத்துல கொண்டா லாக் பண்ணி அவங்களுக்கும் ஞானத்தை கொடுத்து அவங்களையும்
உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிடுவாருங்க. இதுதான் ஒரு காரணம், இந்த கதை ஒரு காரணம். இப்படி நம்ம தவறு பண்ணிட்டோமேன்ட்டு எப்படியாவது காலை 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு அவர். ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஐயா, என்னுடைய ஏதோ ஒரு புத்தி. மனுஷனுக்கு சில நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சின்ன தவறு செஞ்சு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கும். அல்ப விஷயத்தில் ஆசைப்பட்டு நம்ம போய் நம்மளுடைய ஒரிஜினல் அந்த இதை இழந்துரும், தன்மை இழந்துரும். ஐயோ இப்படி விட்டு என்னுடைய இவ்வளோ கர்மா என்னை எது இப்போ பிடிச்சிச்சின்னே தெரியல, நான் இப்படியெல்லாம் ஆகி நான் ஏன் இப்படி பேசுனேன்னு தெரியல, என்னுடைய என்ன ஆசைன்னே எனக்கு தெரியலையே, இதெல்லாம் நான் எப்படி என் வாயிலேருந்து வந்துச்சுன்னு கிடந்து அவர் புலம்புறாரு. நானும் அப்படி பேசினேன் அப்படின்னு கிடந்துக்கிட்டு போய் முட்டிக்கிறாரு, மோதிக்கிறாரு. ஐயோ அந்த அம்மாவுக்கு நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்போ தான் அந்த பகவான் ஞானத்தை கொடுத்து அவர் 2 பேர் கால்லையும் போய் விழுந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்கள் வீட்டில் நடக்கிற அன்னதானத்துக்கு எல்லாத்துக்கும் என் வீட்டிலேருந்து ஜாமான் உங்களுக்கு வரும், நீங்கள் போங்கம்மா அப்படின்னு கொண்டுட்டு போய், இனிமேல் நீங்கள் மட்டும் பாண்டன் பக்தர் இல்லை, நானும் மிகப்பெரிய பாண்டன் பக்தர், உங்கள் சேவையில் நானும் சேர்ந்து இணைஞ்சி செய்யணும்னா அவரும் மிகப்பெரிய பாண்டன் பக்தராக ஆகிட்டார். இந்த கதையை எதுலேருந்து பார்த்தீங்கன்னா பக்த விஜயம்னு ஒரு புக்கு இருக்குது. இந்த கதை அவ்வளோ ஸ்டோரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த பக்த விஜயங்கிற புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. அதில் ஒரு 250 கதை கிட்ட இருக்கும். அருமையான கதை, நிறைய கதை இருக்குது. அதில் ஒரு கதை இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஏன் அது ரொம்ப பிடிச்ச கதைன்னா, ஒரு மனுஷன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பான். தான் மனைவி மேலே வச்சுருக்க ஒரு அன்பை விட்டு கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு இது. ஆனால் அந்த கணவன் தன் மனைவி உடம்பை விட மனைவியோட மனசை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான். இந்த உடம்பு என்ன, நான் உன் மனசை தானே நேசிக்கிறேன், இந்த மனசு பகவானை நேசிக்குது. அப்போ எனக்கு நீ பகவான விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது எனக்கு அந்த மனசு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு விரும்புகிறான்ல. அங்கே தான் இந்த லவ். இதுக்கு பேர் தான் உண்மையான லவ்ங்கிறது. உடம்புங்கிறது இதெல்லாம் சும்மா ஒரு சாதாரண ஒரு தோலும் மாமிச இது தானே. இந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா பெருமாளெல்லாம் நினச்சிட்டு இருக்கு. அது நினைக்கிறதுனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த மனசை விரும்பினா பார்த்தீங்களா. அதுதான் அவ்வளோதான். 2 பேரும் சேர்ந்து பகவானுக்கு அவ்வளோ தொண்டு செஞ்சதுனால தான் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து அவங்க அழைச்சிக்கிட்டார். நீங்களும் படித்து பாருங்கள் பக்த விஜயத்தை. ஜெய் சீதாராம்.